மகாபெரிவாச்சரணம். இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேள்விகள் கேட்க ஆரம்பிக்க போகிறோம். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், எப்போ உங்களுக்கு கேள்வி கேட்க தெரிய ஆரம்பிச்சிருச்சோ அப்போவே உங்களுக்கு இங்கிலீஷ் வந்துருச்சு, உங்களுக்கு இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிட்டிங்க, நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் இப்போ நம்ம கேள்விகள் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது, ரொம்ப ஈஸிங்க. இப்போ சின்ன சின்ன கேள்விகள் தான், ரொம்ப பெருசாலாம் கிடையாது. இது வரைக்கும் நம்ம படித்ததை எப்படி கேள்வியாக மாற்றுறது. இப்போ நம்ம என்ன பார்த்தோம், இஸ், ஆம், ஆர் பார்த்துருக்கோம். அதே மாதிரி மை, யுவர், அவர் இதெல்லாம் பார்த்துருக்கோம். இதை வச்சு நம்ம கேள்வி கேட்க போகிறோம். இப்போ திஸ் இஸ் அ பென்சில், இது ஒரு பென்சில் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம அந்த இடத்துல இருக்கிறத காமிச்சு இது பென்சிலா அப்படின்னு நான் கேள்வி கேட்கணும். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, திஸ் இஸ் அப்படிங்கிறது இருக்குல்ல, இஸ்ஸை தூக்கி ஃபஸ்ட்டு போட்டுருணுங்க. அப்போ எப்படி மாறுது, இஸ் திஸ் அப்படின்னு மாறிடுச்சு. அப்போ இஸ் திஸ் அ பென்சில் அப்படின்னு சொல்லியாச்சு. இதை எந்த இடத்துல இருந்தாலும் முதல்ல என்ன இருக்கும், அதுக்கு அடுத்து இஸ்ஸு, ஆமு, ஆறுங்கிறது வரப்போகுது. அந்த இஸ்ஸு, ஆம், ஆறுங்கிறது இருக்கிறத முதல்ல எடுத்து போட்டோம் அப்படின்னா கேள்வியாக மாறிடுச்சு. இப்போ தே ஆர் ரோசஸ், இதெல்லாம் ரோஜா பூ சொல்கிறோம். இது ரோஜா பூவா அப்படின்னு கேட்கணும். அப்போ ஆர் தே ரோசஸ், ஏன் இதில் ஆர் போட்டோம், நிறைய பூக்களை சொல்கிறோம், அதனால் நான் ஆன்சர்லேயே தே ஆர்ன்னு தான் கொடுத்துருக்கோம். அதனால் அந்த ஆர் எடுத்து முதல்ல போட்டு தே அடுத்து சொல்கிறோம். அப்போ ஆர் தே ரோசஸ். இதெல்லாம் சரி. இப்போ எனக்கு இது என்னோட பென்சில், இது உன்னோட பென்சிலான்னு நான் கேள்வி கேட்கணும். அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எப்படி சொல்லலாம். இப்போ இது என்னோட பென்சில் அப்படிங்கிறதுக்கு என்ன படித்தோம், திஸ் இஸ் மை பென்சில். இது உன்னுடைய பென்சிலா, இந்த இது உன்னுடைய பென்சிலா, ஃபஸ்ட்டு நீங்கள் இது பதிலாக எழுதி பாருங்கள். திஸ் இஸ் யுவர் பென்சில் அப்படின்னு வருதா. இப்போ அதில் இருக்கக்கூடிய இஸ் எடுத்து திஸ்ஸுக்கு முன்னாடி போட்டுருங்க. அப்போ என்ன ஆக போகுது, இஸ் திஸ் யுவர் பென்சில் அப்படின்னு வரப்போகுது. ஆக எல்லா கேள்விலையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த வேர்ப் அப்படிங்கிறது தூக்கி முன்னாடி போட்டால் கேள்வியாக மாறிடுது. நிறைய பேர் நம்ம செய்யக்கூடிய ஒரு தப்பு என்ன அப்படின்னா, அந்த பதிலையே நம்ம கேள்வி மாதிரி கேட்போம். திஸ் இஸ் யுவர் பென்சில் அப்படின்னு சொன்னோம்னா, இது உன்னோட பென்சிலா அப்படின்னா கேள்வியாக சொல்லுவோம். திஸ் இஸ் யுவர் பென்சில் அப்படின்னு நம்ம கேட்போம். ஸோ ரெண்டுமே ஒன்று தானே. திஸ் இஸ் யுவர் பென்சில்னாலும் அதே தான், திஸ் இஸ் யுவர் பென்சில் அப்படின்னாலும் அதே தான். அப்போ நம்ம கேள்வி கேட்குறப்ப எப்படி கேட்கணும், இஸ் திஸ் யுவர் பென்சில், ஆர் தே யுவர் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் திஸ் யுவர் ஹவுஸ். இந்த மாதிரி எவ்வளவு கேள்விகள் கேட்கலாமோ அவ்வளவு கேள்விகள் கேட்கலாம். ஆக இன்னையிலேருந்து நம்ம ஸ்போக்கன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறது சந்தோஷமாக நம்ம வேகமாக முன்னாடி போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப உற்சாகமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். மகாபெரிவாச்சரணம்.